74ல் எங்க அம்மாவுக்கு சொத்தை எங்க அம்மாவுக்கு நாலேஜ் இல்லாம மாத்தினாட்டு சொன்ன ஆவணம் வந்து அப்படிப்பட்ட ஆவணமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை எனக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தாராங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல தாராங்க. தந்த பிறகு 2008ல் அதே ஆவணம் எப்படி இன்னொரு தாசில்தார் ரெடி பண்ணாருங்கிறது தான் எனக்கு கேள்விக்குறி. இந்த தாசில்தார் இவ்வளவு மோசடி பண்ண இந்த தாசில்தார் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆக்சுவலா நாங்க ஒரு ஆவணம் தப்புன்னு சொல்லிட்டு நாங்க ஓடிட்டு இருக்கோம். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, இது போலி ஆவணம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கச்சுமோ அதே மாதிரி பணத்தை கொடுத்து அங்கங்க இதே மாதிரி ஆவணத்தை உருவாக்கினா நாங்க எப்படி ஜெயிக்க முடியும்? போற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. இதை பாருங்க, இந்த தாசில்தார் எது அடிப்படை வச்சு இதை இந்த ஆவணம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி நான் அதுல பேனர்ல காமிச்ச மாதிரி பதிவுத்துறையில நான் சொன்ன சர்வே நம்பர்ல எல்லாம், இந்த சர்வே நம்பர்ல ஏதாவது ஒரு சர்வே நம்பர்ல அந்த வாரிசு சர்டிபிகேட் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. வாரிசு சர்டிபிகேட் இல்லாம வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அரசு துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அவங்க சொன்னா நடக்குது. அப்படிதான் நடந்திருக்கு. அவ்வளவு பதிவுவும் அந்த அரசு துறையில வேலை பார்த்த சந்தோஷம் தாசில்தார் பண்ணது. அது எப்படி அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அது ஒண்ணு. போலீஸ் காவல்துறை வந்து எனக்கு மேல 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 2 எஃப்ஐஆர் பொய் கம்ப்ளைண்ட். என் எவிடன்ஸ் இருந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை. இதை கூப்பிட்டு என்ன விசாரிச்சிருந்தா நான் அதை A to Z நான் கொடுத்துருப்பேன், பார்த்துருக்கலாம். ஆனா நான் கொடுக்க எவிடன்ஸ் வடசேரி காவல் நிலையத்துல காணாம போயிரு. போட்டோ எவிடன்ஸ் தான் செய்தான், சிடி போட்டு வீடியோ எவிடன்ஸ் தான் செய்தான். அடுத்த நேரம் போய் கேட்டா அது காணாது. என்ன 2-3 ட்ரிப்பு அதை காப்பி தாங்க. எத்தனை ட்ரிப்பு காப்பி கொடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். இனிமே இந்த அரசு துறையில இருக்கக்கூடியவங்க தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ கன்னியாகுமரியில இருந்து சென்னை ஆளுநர் மாளிகைக்கு நடைப்பயணமா போயிட்டு இருக்கேன். பொதுமக்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும்.